12th அக்கௌண்டன்சி 4வது சாப்டர் நற்பெயர் சாப்டரில் உள்ள எடுத்துக்காட்டு 11வது சம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நமக்கு பின்வரும் தகவல்களிலிருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை காணவும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சராசரி லாபம் வந்து ஒரு 60,000 ரூபாய், சாதாரண லாப விகிதம் ஒரு 10%, பிறகு பயன்படுத்தப்பட்ட முதல் 4,50,000 ரூபா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாகவே நம்ம இதுவரைக்கும் செஞ்ச ஃபார்முலாக்களுக்கும் இதில் உள்ள ஃபார்முலாவும் டோட்டலாக நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தோன்னா இதில் வந்து சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு, இதை மனப்பாடமாவது படிச்சிருங்க. இது நம்மளாக தான் எழுதணும், புக்கில் நமக்கு இது இருக்காது. சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு, இதோட ஃபார்முலா வந்து சராசரி லாபம் பை சாதாரண லாப விகிதம் இன்று 100. சராசரி லாபம் வந்து நமக்கு சம்பளையே தந்திருக்காங்க, 60,000 ரூபான்னு தந்திருக்காங்க. அப்போ 60,000 ரூபாய் பை சாதாரண லாப விகிதம் வந்து நமக்கு 10% தந்திருக்காங்க. அப்போ 10 பெருக்கல் 100. இதை ஃபுல்லாக நம்ம கால்குலேட்டர் அடித்தோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். எவ்வளவு? 6 லட்சம் ரூபாய். இதுதான் நமக்கு சராசரி லாபத்தோட மொத்த மூலதன மதிப்பு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம நற்பெயருக்கு எழுதின ஃபார்முலாவும் இந்த ஃபார்முலாவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதோட நற்பெயரோட ஃபார்முலா வந்து வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இது சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு, அதை தான் நம்ம இங்கே எழுதணும். சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல். நம்ம வியாபாரத்தோட மொத்த மூலதன மதிப்பு 6 லட்சம் ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பயன்படுத்தப்பட்ட முதல் வந்து கணக்கிலே நமக்கு கொடுத்துருக்காங்க, 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரும். இதுதான் இந்த நற்பெயர், இதோட ஆன்சர். இது வந்து நமக்கு 3 மார்க்கில் இந்த சம்ம வந்து நமக்கு கேட்பாங்க.